கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். பரிசுத்த பவுலின் பரலோக பயணங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாய் உங்களில் கர்த்தர் நிறைவான நன்மைகளையும் ஆசீர்வாதமான மாற்றங்களை நிச்சயமாகவே உண்டாக்குவார். இந்த நாளின் தியானத்திற்கு நேராய் நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். நேற்றைய தினத்திலே நாம் தியானித்து முடித்தோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 33, 34, 35 ஆகிய 3 வசனங்களை பார்க்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியின் இடத்திலே கொடுத்து பவுலையும் அவனுக்கு முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டான் என்று கேட்டு சிலிசியா நாட்டான் என்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும்போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரண்மனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான். ஆரம்பத்தில் எருசலேமில் தேவாலயத்தில் கைது செய்யப்பட்ட பவுல் அங்கு இருந்த சேனாபதி லீசியாவின் மூலமாய் கோட்டையிலே வைக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது யூதர்கள் பவுலை கொலை செய்யும்படியான சதி திட்டம் தீட்டுகிறார்கள் என்பதை அறிந்து அவர்கள் கையிலிருந்து பவுலை தப்புவிக்கும்படியாக எருசலேமிலிருந்து சேனாபதியானவன் இங்கே பவுலை செசரியா பட்டணத்திற்கு தேசாதிபதியாகிய பேலிக்ஸ் இடத்திற்கு அனுப்பி வைக்கிறார். இப்பொழுது பேலிக்ஸினிடத்தில் பவுல் வந்து சேருகிறார். அங்கு இருக்கிற ஏரோதின் அரண்மனையில் காவல் பண்ணப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக என்ன நடந்தது என்பதை இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, 5 நாளைக்கு பின்பு. எந்த 5 நாள்? இந்த பேலிக்ஸினிடத்தில் பவுல் கொண்டு வரப்பட்டு ஏரோதின் அரண்மனையில் காவல் வைக்கப்பட்டு 5 நாட்களான அந்த சமயத்தில் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அங்கே தெர்த்துள்ளு என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஞான சாதுரியவானோடு கூட அவர்கள் பவுலின் மீது குற்றம் சாட்டும்படியாய் தேசாதிபதியாகிய பேலிக்ஸை சந்திக்கும்படியாய் வருகிறார்கள். இந்த தெர்த்துள்ளுவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய குற்றச்சாட்டுகள் 24ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பார்ப்போம் என்று சொன்னால், உம்மை நான் அநேக வார்த்தைகளினாலே அலட்டாதபடிக்கு நாங்கள் சுருக்கமாய் சொல்வதை நீர் பொறுமையாய் கேட்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். பேலிக்ஸ் இல்லத்தில் வந்து நான் பவுலின் மீது சொல்லப்போகிற இந்த குற்றச்சாட்டுகளை சுருக்கமாய் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு இந்த தெர்த்துள்ளு என்று சொல்லக்கூடிய நியாய சாதுரியன் பேசுகிறார். 5, 6, 7 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த மனுஷன் கொள்ளை நோயாகவும் பூச்சக்கரத்தில் உள்ள சகல யூதர்களுக்குள்ளும் கலகம் உண்டாக்குகிறவனாகவும் நசரேய மதபேதத்துக்கு முதலாளியாகவும் இருக்கிறான் என்று குற்றம் சாட்ட ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளும், இயேசு கிறிஸ்துவின் மீது எப்படி யூதர்கள் பொறாமையினால் குற்றம் சாட்டினார்களோ அதே போன்று இங்கே பவுலின் மீதும் தேவையற்ற அனாவசியமான குற்றச்சாட்டுகளை இங்கே வைக்கிறார்கள். இந்த தெர்த்துள்ளு சொல்லுகிற ஒரு காரியம், இந்த மனுஷன் கொள்ளை நோயை போன்று அநேகருடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறான். மாத்திரமல்ல, சகல யூதர்களுக்குள்ளும் பிரிவினையும் கலகத்தையும் உண்டாக்குகிறவன். மாத்திரமல்ல, நசரேயருடைய மதபேதத்துக்கு தலைவனாய் இருக்கிறான். நசரேய மதபேதம் என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள். ஏன் என்று சொன்னால் நசரேய மதபேதம், இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் வாழ்ந்தபடியினால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், அன்றைக்கு யூதேயாவில் இருந்தவர்கள், இவர்கள் நசரேயர்கள், நசரேய மதபேதத்தை சார்ந்தவர்கள் என்று சொன்னார்கள். சீரியா தேசத்தில் உள்ள அந்தியோகியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் எருசலேமில் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் அப்பொழுது வரவில்லை, மாறாக நசரேய மதபேதம் என்று அழைக்கப்பட்டார்கள். இங்கே தெர்த்துள்ளு அதை சுட்டி காண்பிக்கிறார். நசரேய மதபேதத்துக்கு இவன் தலைவனாக இருக்கிறான், ஜனங்களை வேறு பாதைக்கு திருப்புகிறான் என்று சொல்லி பயங்கரமான குற்றச்சாட்டுக்களை பவுல் மீது வைக்கிறான். இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லுகிறது, யூதர்களும் அதற்கு இசைந்து இவைகள் யதார்த்தம்தான் என்றார்கள். இந்த தெர்த்துள்ளு, பிரதான ஆசாரியனாகிய அனனியா,
அவர்களோடு வந்திருந்த ஜனங்கள் இவர்கள் எல்லோருமே இந்த தெர்த்துல்லு சொல்லுகிற காரியம் யதார்த்தம்தான், உண்மைதான். இந்த மனிதன் ஒரு கொள்ளை நோயாகத்தான் காணப்படுகிறான், யூதர்களுக்குள்ளே கலகத்தையும் பிரிவினையும் உண்டு பண்ணுகிறான், நசரிய மதபேதத்துக்கு தலைவனாய் இருக்கிறான், ஜனங்களை மாற்றுப்பாதைக்கு கொண்டு போகிறான் என்று சொல்லி வந்திருந்த எல்லோரும் ஏகோபித்த ஒருமனப்பட்டு பவுலின் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். வந்திருந்த அனைவருடைய குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கொண்டிருந்த பேலிக்ஸ் இப்பொழுது பவுலுக்கு உத்தரவு கொடுக்கிறார். உன் மீது சுமற்றப்படுகிற இந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீ கொடுக்கிற பதில் என்ன என்று சொல்லி பவுலை பேசும்படியாய் வேண்டிக் கொள்கிறார். பவுல் பேச ஆரம்பிக்கிறார். 11வது வசனத்திலிருந்து பவுலினுடைய காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 24:11 பாருங்கள். நான் தொழுது கொள்ளும்படியாக எருசலேமுக்கு போனது முதல் இதுவரைக்கும் 12 நாள் மாத்திரம் ஆயிற்றென்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நான் இந்த எருசலேமுக்கு வந்து 12 நாட்கள் ஆகிறது. இந்த 12 நாட்களில் நான் எருசலேமில் உள்ள யூதர்களுக்காவது அங்கே இருந்த ஜனங்களுக்காவது எந்த ஒரு தீங்கையும் நான் செய்யவில்லை. இவர்கள் குற்றம் சாட்டுகிற இந்த குற்றங்களில் எந்த ஒரு காரியத்தையும் நான் செய்யவில்லை. நான் இவர்களுடைய குற்றச்சாட்டிற்கு அப்பாற்பட்டவன் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை சொல்லிக் கொள்ளுகிறார். அதற்கு மத்தியிலே ஒரே ஒரு காரியத்தை அழுத்தமிட்டு பவுல் சொல்லுகிறார். இவர்கள் சாட்டுகிற இந்த குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருந்தாலும் எதற்காக என்னை இவர்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய மரணத்தையும் மரணத்திலிருந்து அவர் உயிரோடு எழுந்ததை குறித்து இவர்கள் என் மீது இவ்வளவு பொறாமை கொள்வதற்கு குற்றம் சாட்டுவதற்கு அதுதான் காரணம் என்று சொல்லி தன்னுடைய காரியங்களை அங்கே பேலிக்ஸின் இடத்தில் தெரியப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படியாக அந்த நாளின் வாக்குவாதங்கள் விவாதங்கள் முடிவடைகிறது. பேலிக்ஸ் சொல்லுகிறார், லீசியா வரட்டும், அது வரைக்கும் காத்திருக்கலாம் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது பவுல் செசரியா பட்டணத்தில் உள்ள ஏரோதின் அரண்மனையில் பேலிக்ஸினுடைய அதிகாரத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு காரியம் நடக்கிறது. இந்த பேலிக்ஸினுடைய மனைவி துர்ஷில்லா. இந்த துர்ஷில்லா ஒரு யூத ஸ்திரீ. இந்த துர்ஷில்லா நியாயப்பிரமாணங்களையும் தீர்க்க தரிசன வசனங்களின் மீதும் வாஞ்சியுள்ள ஒரு பெண். ஆகவே இந்த துர்ஷில்லாவும் பேலிக்ஸும் இணைந்து பவுலினிடத்தில் தனியாக வந்து அவர்கள் கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து அவர் பேசும்படியாய் கேட்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை பாருங்கள். சில நாளைக்கு பின்பு பேலிக்ஸ் யூத ஸ்திரீயாகிய தன் மனைவி துர்ஷில்லாளுடனே கூட வந்து பவுலை அழைப்பித்து கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குறித்து அவன் சொல்ல கேட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த துர்ஷில்லா ஒரு யூத பெண்ணாக இருந்தபடியினால் அவர்கள் இருவரும் இணைந்து வந்து பவுலின் மூலமாய் சொல்லப்படுகிற காரியங்களை கேட்க வேண்டும் என்று ஆயத்தப்படுகிறார்கள். இந்த பேலிக்ஸினுடைய ஏரோதின் அரண்மனையில் பேலிக்ஸ் சில உரிமைகளை பவுலுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அவரை கண்டிப்பாக நடத்தக்கூடாது. அது மாத்திரமல்ல, யாராவது பவுலை பார்க்க வருகிறார்கள் அல்லது பவுலுக்கு ஏதாவது உதவி செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தடை செய்யக்கூடாது என்று 100க்கு அதிபதிக்கு கட்டளையிட்டும் வைத்திருக்கிறார். இவ்வளோ ஒரு ஃப்ரீயாக அந்த இடத்துல காவல் பண்ணப்பட்டிருக்கிறார். இப்பொழுது பேலிக்ஸுக்கும் துர்ஷில்லாவுக்கும் இயேசு கிறிஸ்துவின் காரியங்களை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, பரிசுத்தத்தை குறித்து, பரலோகத்தை குறித்து பவுல் தெளிவாய் பேசுகிறார். 25வது வசனத்தை பாருங்கள். அவன் நீதியையும் இச்சையடக்கத்தையும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகிறான். வரக்கூடிய நாட்களில் உலகத்தின் முடிவில் இருக்கிற நியாய தீர்ப்பை குறித்து பேசுகிறான். இதையெல்லாம் கேட்கும் பொழுது பேலிக்ஸ்குள் ஒரு பயம் வருகிறது. பயமடைந்து அதற்கு மேலாக அவனால் கேட்க முடியாமல் சமயம் வரும்பொழுது இன்னொரு முறை உன்னை அழைத்து கேட்டுக்கொள்கிறேன், இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லி பவுலை மறுபடியுமாய் காவலுக்கு அனுப்பி வைக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளின் நாட்கள் அப்படியாக கடந்து வருகிறது. சில நேரங்களில் அவன் இந்த பேலிக்ஸ் அடிக்கடியாக அநேகந்தரம் பவுலை அழைப்பித்து பேசினான். காரணம், தன்னை விடுதலை செய்யும்படியாக பவுல் பணம் கொடுப்பான், அவனிடத்திலிருந்து தனக்கு பணம் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட பேலிக்ஸ் செயல்படுகிறார். ஆனால் பவுல் அவருக்கு பணம் கொடுக்கவில்லை. அவர் பணம் கொடுக்காத பட்சத்தில் அங்கே காவல் பண்ணப்பட்டிருக்கிறார் 2 வருடங்கள் செசரியா பட்டணத்தில் பேலிக்ஸின் கஸ்டடியில், அவருடைய அதிகாரத்தின் கீழ் ஏரோதின் அரண்மனையில் பவுல் கைது செய்யப்பட்டு காவல் பண்ணப்பட்டார். இப்படிப்பட்ட நாட்களிலே இந்த பேலிக்ஸினுடைய அதிகாரத்தில் பொர்க்யூபஸ் என்கிறவர் பதவிக்கு வருகிறார். 24ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்யூபஸ் தேசாதிபதியாக வந்தான். அப்பொழுது பேலிக்ஸ் யூதருக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவலில் வைத்துவிட்டு போனான்.
இந்த பேலிக்ஸ் அவர் அதிகாரத்தை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதிலிருந்து வெளியே போகும்போது பவுலை விடுதலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் விடுதலை செய்திருக்கலாம். ஆனால் விடுதலை செய்யாமல் காவலிலே வைத்துவிட்டு போனான். காரணம், யூதர்களை குறித்ததான ஒரு காரியம் அவருடைய மனதில் இருந்தபடியினால் அவர்களுக்கு தயவு செய்ய மனதாய், யூதர்களை பிரியப்படுத்த மனதாய் பவுலை காவலிலே வைத்துவிட்டு போகிறான். இப்பொழுது பொர்க்கியுபஸ்து அங்கே தேசாதிபதியாக செசரியாவிலே ஆளுகைக்குள் வருகிறார். இவர் பொர்க்கியுபஸ்து தேசாதிபதியாய் வந்த 3 நாள் ஆன பின்பு அவர் எருசலேமுக்கு புறப்பட்டு வருகிறார். எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திற்கு வருகிறார். அப்படி வரும் பொழுது அங்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், மூப்பர்கள் எல்லோருமாய் வந்து பவுலுக்கு விரோதமாய் எப்படி பேலிக்ஸின் இடத்தில் முறையிட்டார்களோ அப்படி போல பெஸ்துவின் இடத்திலும் அவர்கள் முறையிடுகிறார்கள். முறையிட்டு அவர்கள் சொன்ன ஒரு காரியம், பவுலை செசரியாவிலிருந்து எருசலேமுக்கு அழைத்து வர வேண்டும். ஏன்? வருகிற வழியில் அவரை கொலை செய்ய வேண்டும். ஏற்கனவே ஒரு 40 பேர் முந்தைய நாட்களிலே அவர்கள் கங்கணம் கட்டினார்கள் அல்லவா? கோட்டையில் இருந்து லீசியாவை, அந்த எருசலேம் கோட்டையில் இருந்து தேவாலயத்திற்கு ஆலோசனை சங்கத்திற்கு அழைத்து வருகிற வழியில் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் வகுத்தார்கள் அல்லவா? அதுபோல இப்பொழுதும் செசரியாவுக்கு கொண்டு போகப்பட்ட பவுலை மறுபடியும் எருசலேமுக்கு வர வைக்க வேண்டும். அப்படி வரவழைக்கும் பொழுது வருகிற பாதையில் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனம் செய்கிறார்கள். ஆகவே பேலிக்ஸின் இடத்தில் முறையிட்டது போல இப்பொழுது பெஸ்துவின் இடத்தில் முறையிடுகிறார்கள். பவுலை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் பெஸ்து ஒரு காரியத்தை சொல்லிவிடுகிறார். அவர் அங்கே காவல் பண்ணப்பட்டிருக்கிறபடியினால் உங்களில் திறமையானவர்கள் அங்கே வாருங்கள், செசரியாவுக்கு வாருங்கள், நாம் அங்கு இந்த குற்றங்களை குறித்து விவாதித்துக் கொள்ளலாம், விசாரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே அவர்களுடைய ஆலோசனைக்கு, அவர்கள் கொடுத்த அந்த காரியத்திற்கு பெஸ்து உடன்படாமல் அங்கே மறுப்பு தெரிவிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 10 நாட்கள் அங்கே பெஸ்து எருசலேமில் இருக்கிறார். 25ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். அவன் அவர்களிடத்தில் ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசரியாவுக்கு போய் மறுநாளில் நியாயாசனத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இப்பொழுது பெஸ்து ராஜ்யபாரத்திற்கு வந்து 13 நாட்கள் ஆகிறது. 3 நாட்களுக்கு பின்பு எருசலேமுக்கு போகிறார். எருசலேமில் 10 நாட்கள் இருக்கிறார். இப்பொழுது மறுபடியும் செசரியாவுக்கு வந்து நியாயாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பவுலை அழைத்து வரும்படியாய் கட்டளையிடுகிறார். பவுலை அழைத்து வருகிறார்கள். இப்பொழுது எருசலேமில் இருந்த யூதர்களும் வந்து விடுகிறார்கள். ஏற்கனவே எருசலேம் சென்றிருந்த பொழுது பெஸ்து சொல்லியிருந்தார் அல்லவா, உங்களில் திறமையானவர்கள் வந்து பவுலின் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை தெரியப்படுத்தலாம் என்று சொல்லி. இப்பொழுது பெஸ்துவுக்கு முன்பாக பவுல் நிறுத்தப்படுகிறார். இன்னொரு புறம் யூதர்கள், பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர்கள் எல்லாருமாக வந்து எப்படி பேலிக்ஸின் இடத்தில் முறையிட்டார்களோ அப்படி போலவே பெஸ்துவின் இடத்திலும் முறையிடுகிறார்கள். யூதர்கள் வந்திருந்த பிரதான ஆசாரியன், ஜனத்தின் மூப்பர்கள் கொடுக்கிற இந்த குற்றச்சாட்டுகளை கேட்டுக்கொண்டிருந்த பெஸ்து ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். என்னவென்று சொன்னால், பேலிக்ஸ் எப்படி யூதரை பிரியப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு தயவு செய்ய மனதாய் பவுலை காவல் வைத்தாரோ அதே போல இப்பொழுது ஆரம்பத்தில் எருசலேமில் பவுலை இங்கே அழைத்து வர முடியாது, எருசலேமுக்கு கொண்டு வர முடியாது என்று சொன்ன பவுல் இப்பொழுது இவர்களை பிரியப்படுத்துவதற்கு மனதாய் பவுலை பார்த்து கேட்கிறார், நீ விசாரிக்கப்படும்படியாய் எருசலேமுக்கு போவதற்கு சம்மதம் தானா? எருசலேமுக்கு உன்னை அனுப்பலாமா என்று சொல்லி பவுலிடத்தில் கேட்டபொழுது பவுல் மறுப்பு தெரிவிக்கிறார். அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 10, 11 ஆகிய 2 வசனங்களை பாருங்கள். அதற்கு பவுல், நான் ராயருடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன், நான் ராயனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறேன், அதற்கு முன்பாக நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டியது, இங்கே தான் நான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும். யூதருக்கு நான் அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை, அதை நீரும் நன்றாய் அறிந்திருக்கிறீர். நான் அநியாயம் செய்து மரணத்துக்கு பாத்திரமானது ஏதாயில் நடப்பித்தது உண்டானால் நான் சாகாதபடிக்கு மனு கேட்க மாட்டேன். இவர்கள் என்மேல் சாட்டுகிற குற்றங்கள் முற்றிலும் அபத்தமானால் அவர்களுக்கு தயவு பண்ணும் பொருட்டு ஒருவரும் என்னை அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கலாகாது, ராயருக்கு அபயமிடுகிறேன் என்கிறார். பவுல் அந்த இடத்தில் துணிச்சலாய் பேசுகிறார். நான் எருசலேம் போக முடியாது, நான் ராயனுக்கு அபயமிடுகிறேன், நான் ராயனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாகத்தான் நியாயம் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் அங்கே தைரியமாய் சொன்னதின் மூலமாக அங்கே பெஸ்து தன் ஆலோசனைக்காரரோடு கூட அங்கே என்ன செய்யலாம், இந்த காரியத்தை எப்படி செய்யலாம் என்று சொல்லி யோசித்து விட்டு
பொர்கிபஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நீ ராயனுக்கு அபயமிட்டபடியினால் நீ ராயனிடத்திலே போய் எல்லா காரியத்தையும் விசாரித்துக்கொள், அவரிடத்தில் உன் குற்றச்சாட்டுகள் கொண்டு போகட்டும் என்று சொல்லி வந்த யூதர்கள், பிரதான ஆசாரியன், மூப்பர்கள் எல்லோரையும் அனுப்பி வைக்கிறார். இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அகிரிப்பா என்று சொல்லக்கூடிய ராஜாவும் பெர்னிக்கேயாலும் இங்கே பெஸ்துவை சந்திக்கும்படியாய் வருகிறார்கள். அந்த நாட்களிலே இந்த அகிரிப்பா ராஜா ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் ஆளுகை செய்த யூத தலைவனாய் இருக்கிறார். ஏரோது, சொல்ல போனால் ஏரோது என்கிற அந்த பட்டத்தில் இப்பொழுது அகிரிப்பா வந்திருக்கிறார். இந்த அகிரிப்பாவும் அவருடைய சகோதரியாகிய பெர்னிக்கேயாலும் பெஸ்துவை மரியாதை நிமித்தமாய் பார்க்க வந்திருக்கிறார்கள். காரணம், இப்பொழுதுதான் புதிதாய் இந்த செசரியா பட்டணத்திற்கு தேசாதிபதியாய் வந்திருக்கிறார்கள் அல்லவா. ஆகவே மரியாதை நிமித்தமாய் பார்க்க வருகிறார்கள். அகிரிப்பா, பெர்னிக்கேயால் இவர்கள் இருவருமே யூதர்கள். இவர்களுக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், தீர்க்க தரிசன புத்தகங்கள் தெரியும். இவர்களிடத்திலே வந்திருந்த இந்த அகிரிப்பாவின் இடத்திலும் பெர்னிக்கேயால் இடத்திலும் பவுலின் காரியங்களை பெஸ்து தெரியப்படுத்துகிறார். எருசலேமிலிருந்து கைது செய்யப்பட்டு வரப்பட்ட பவுல் என்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். எருசலேமில் இருக்கிற பிரதான ஆசாரியரின் மூப்பர்கள் எல்லோரும் அவனை கொலை செய்யும்படியாய் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவனிடத்தில் நான் விசாரித்த பொழுது ஒரு குற்றமும் இல்லை, எந்த ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ராயனிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கான குற்றச்சாட்டுகளை எழுதுவதற்கும் ஒரு குற்றமும் அவனிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொன்ன பொழுது இந்த அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் பவுலின் காரியங்களை நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதற்கான முயற்சியில் இறங்குகிறார்கள். மறுநாளில், அடுத்த நாளில் ஒரு காரியம் நடக்கிறது. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை பாருங்கள். மறுநாளிலே அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் மிகுந்த ஆடம்பரத்துடனே வந்து சேனாபதிகளோடும் பட்டணத்து பிரதான மனுஷரோடு கூட நியாயஸ்தலத்தில் பிரவேசித்தார்கள். அடுத்த நாள் ரொம்ப ஒரு அலங்காரத்தோடு, ஆடம்பரத்தோடு, அலங்கரிப்போடு அகிரிப்பாவும் பெர்னிக்கேயாலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள். பெஸ்து ஒருபுறம் அமர்ந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கு அந்த பட்டணத்தில் உள்ள சேனாபதிகள், அதிபதிகள், பிரதானமான எல்லா மனுஷர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். அப்பொழுது பெஸ்து பவுலை அழைத்து வருகிறார். அகிரிப்பாவுக்கு முன்பாக பவுல் பேசும்படியாக பவுலை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைத்து கொண்டு வரும் பொழுது பெஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இந்த மனிதன் குற்றம் சாட்டப்படாதவன். அநேக குற்றச்சாட்டுகள் இவனுக்கு விரோதமாய் எழும்பினாலும் ஒரு குற்றமும் இவரிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அப்போஸ்தலர் 25ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். இவன் மரணத்துக்கு பாத்திரமான யாதொன்றையும் செய்யவில்லை என்று நான் அறிந்து கொண்டதினாலும் இவன்தானே ராயனுக்கு அபயமிட்டபடியினாலும் அவனிடத்தில் இவனை அனுப்பும்படி தீர்மானம் பண்ணுகிறேன். பெஸ்து அங்கே அகிரிப்பா ராஜாவிடத்தில் சொல்லுகிறார், இந்த பவுலிடத்தில் ஒன்றும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை, குற்றம் எதுவும் இல்லை, ராயனிடத்தில் அனுப்ப வேண்டும், அப்படி அனுப்புவதற்கும் எழுதுவதற்கு ஒரு குற்றம் இல்லை. 26ஐ பாருங்கள். அப்போஸ்தலர் 25, 26 இவனை குறித்து ஆண்டவனுக்கு எழுதுகிறதற்கு, ஆண்டவன் என்றால் ராயன், ராயனுக்கு எழுதுவதற்கு நிச்சயப்பட்ட காரியம் ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை. காவல் பண்ணப்பட்ட ஒருவன் செய்த குற்றங்களை எடுத்து காட்டாமல் அனுப்புகிறது புத்தியீனமான காரியம் என்று எனக்கு தோன்றுகிறபடினால் இவனை விசாரித்து கேட்ட பின்பு எழுதத்தக்க விசேஷம் ஏதாகிலும் எனக்கு விளங்கும்படி இவனை உங்களுக்கு முன்பாகவும் விசேஷமாய் அகிரிப்பா ராஜாவே உமக்கு முன்பாகவும் கொண்டு வந்தேன் என்றான். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பவுலை நிறுத்திவிட்டு பெஸ்து இந்த காரியத்தை எல்லாம் சொல்லுகிறார். இந்த பவுல் குற்றம் சாட்டப்படாதவன். அநேக குற்றச்சாட்டுகள் இவன் மீது போடப்பட்டாலும் எதுவும் ஒவ்வவில்லை. இவனிடத்தில் ஒரு குற்றமும் நான் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருவேளை இத்தாலியாவில் இருக்கிற ரோம்க்கு இவரை, இந்த பவுலை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் இவன் மீது போடப்பட்டிருக்கிற குற்றங்களை நான் எழுதுவதற்கு ஒரு குற்றமும் இல்லை. எப்படி ஒரு குற்றவாளியின் மீது குற்றம் எதுவுமே எழுதப்படாமல் நான் எப்படி ராயனுக்கு முன்பாக நான் அவனை அனுப்பி வைக்க முடியும்? ஆகவே நீங்கள் விசாரியுங்கள். அகிரிப்பா ராஜாவினிடத்திலும் அங்கு வந்திருந்த சேனாபதிகள், அந்த பட்டணத்து அதிபதிகள் எல்லாரிடத்திலும் ஒரு காரியத்தை பெஸ்து சொல்லுகிறார். நீங்கள் இன்னும் ஒரு முறை பவுலை விசாரியுங்கள், ஏதாவது குற்றம் அகப்படுகிறதா என்று பாருங்கள். அப்படி அகப்பட்டால் அதை நிருபத்தில் எழுதி இவரை ராயனுக்கு முன்பாக அனுப்பி வைக்கலாம் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 38வது நாளில் பரிசுத்த பவுலுடைய வாழ்க்கையில் குற்றப்பத்திரிகை எழுதுவதற்காக அன்றைக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு குற்றமும் அவரிடத்தில் இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாவமில்லாதவர், குற்றமற்றவர், மாசற்றவர். அவரை போலவே பவுலும் வாழ்கிறார்.
ஒருவேளை யூதர்கள், பிரதான ஆசாரியர், ஜனத்தின் மூப்பர்கள், அன்றைக்கு ஆளுகையில் இருந்த தலைவர்கள் இவரை எப்படியாவது குற்றம் சாட்டி ஒரு குற்றத்தை எழுதி கொள்ளலாம் என்று சொல்லி முயற்சி எடுத்தால் ஒரு குற்றமும் ஓவவில்லை. அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு தேவ மனிதன் பரிசுத்த பவுல். இந்த பவுலை போல வாழுவோம், இந்த பவுலை போல மாறுவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கென்று விசேஷித்த ஆராதனைகளையும் ஜெப நேரங்களையும் அனுசரித்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் இருதயம் பவுலை போல மாறுபடியாய் முயற்சி எடுங்கள். எவ்வளவேனு குற்றம் சாட்ட முடியாதபடிக்கு அவ்வளவு பரிசுத்தமாய் உண்மையாய் யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நல்ல இருதயத்தோடு வாழ்ந்தார் பவுல். அவரை போல வாழ்வதற்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். பவுலோடு கூட இருந்து கர்த்தர் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தாரோ உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாச ஜனங்களே, என் வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, நீங்கள் பவுலை போல உண்மை உள்ளவர்களாயிருங்கள், குற்றமற்றவர்களாயிருங்கள், மாசற்ற இருதயத்தோடு காணப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த 38வது நாளின் தியானத்தை கேட்டு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக இப்பொழுது உடைய சமூகத்தில் வருகிறேன். ஒரு பவுலை போல இவர்கள் தங்கள் வாழ்நாளிலே பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழட்டும் ஆண்டவரே. எதிரிகளின் பொறாமைகள், எரிச்சல்கள், காய்மகாரங்கள், பழிவாங்க துடிக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றிற்கும் அன்றைக்கு பவுல் கர்த்தாவே தன்னை காத்து கொண்டது போல, நீர் பவுலை காத்து கொண்டது போல இன்றைக்கும் கர்த்தாவே இவர்களுக்கு நீர் பாதுகாவலாயிரும். ஒருவேளை அன்றைக்கு பவுல் மீது வீணான குற்றங்களை சுமத்தியது போல இவர்கள் மீது வீணான குற்றங்கள், பழிகளை சுமத்துகிற நபர்கள் கர்த்தாவை தோற்று போகும்படியாய், அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்க பண்ணும் ஆண்டவரே. வந்திருந்த அத்தனை பேருக்கும் வெட்கத்தையும் தோல்வியும் அன்றைக்கு பவுலுடைய வாழ்க்கையில கட்டளையிட்டீர் ஆண்டவரே. அப்படி போல அன்றைக்கு பவுலினுடைய எதிரிகளுக்கு கிடைத்த வெட்கம் இவர்களுடைய எதிரிகளுக்கு கிடைப்பதாக. இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜபிக்கிற இவர்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா ஜனங்களும் பிசாசும் வெட்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் இவர்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணி நீர் இவர்களுக்கு ஆதரவாய் இருந்து பட்சமாய் இருந்து எல்லா தீமைகளுக்கும், சத்ருவினால் வரக்கூடிய தீமைகளுக்கும், மனுஷரால் வரக்கூடிய தீமைகளுக்கும் விலக்கி காத்து கொள்ளும்படியாய் உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த பவுல் குற்றம் சாட்டப்படுவதற்கு ஒரு காரியமும் அவரிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தார், குற்றமற்றவராய் உண்மையுள்ளவராய் வாழ்ந்தார். அப்படி போல நீங்களும் வாழுங்கள். கர்த்தருடைய நாமம் பவுலை கொண்டு மகிமைப்பட்டது போல உங்களை கொண்டு மகிமைப்படும். கர்த்தருடைய ராஜ்யம் பவுலை கொண்டு கட்டப்பட்டது போல உங்களை கொண்டும் கட்டப்படும். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 642613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.